பாதையில் கர்த்தரை நீ தேடினார், தென்படுவார், உனக்கு முன் வருவார். முழு மனதோடு அவரை நீ கூப்பிட்டார், பதில் தருவார், வழி காட்டிடுவார். மகளிர் மன்றாட்டு ஜெப நேரம், மன்றாடி ஜெபிக்க இது தருணம். மகளிர் மன்றாட்டு ஜெப நேரம், மன்றாடி ஜெபிக்க இது தருணம். இந்த மத்தியான வேளையில் ஆண்டோட சமூகத்தில் கூடி வந்திருக்கிற அனைத்து தேவனுடைய பிள்ளைகளுக்கும் MMJ மூலமாகவும் ஹெவன் டிவி மூலமாகவும் வாயிலாகவும் எங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த மத்தியான வேளையில் அப்பாவின் பாதத்தில் மரியாளை போல தேடி வந்த பிள்ளைங்க எத்தனையோ பேர் மாத்தாளை போல உலக கவலையில் மூழ்கிக்கொண்டிருக்கும் போது மரியாளை போல விடுபடாத அந்த அழகான தேவனுடைய அன்பை தேடி ஆண்டோடைய பாதத்தில் வந்த மரியாளை போல அந்த அனைவரையும் மறுபடியும் வாழ்த்துகிறோம். ஆண்டவர் எவ்வளோ சந்தோஷமாக தன்னை தேடி வந்த பிள்ளைகளை அவர் பார்த்து கொண்டே இருக்கிறார். ஆண்டவர் இந்த உலகத்தை படைத்த ஆதாமும் ஏவாளையும் படைத்து அழகான இதன் தோட்டத்தையும் படைத்து விட்டு என்னுடைய பிள்ளைகளோடு நான் பேச வேண்டும் என்று ஓடி வந்த தகப்பன் அவருடைய பிள்ளைகளாகி நாம் இந்த மத்தியான வேளையில் எல்லாரும் ரெஸ்ட் எடுக்கலாம் அப்படின்னு எல்லாம் நினைச்சு கொண்டிருக்கிற நேரங்களில் அப்பாவின் பாதத்தில் வந்திருக்கிறோம்மா. அவர் எவ்வளோ சந்தோஷப்படுவார். ஒரு நிமிஷம் அவரை முகத்தை நம்ம நோக்கி பார்க்கலாம். அவர் சிலுவையில் நமக்காக பாடுபட்டது எல்லாம் நமக்காக, எவ்வளோ கல்வாரியில் எவ்வளோ பாடுகள் எல்லாம் சகிச்சார், எல்லாம் நமக்காக தானே. அந்த அப்பாவின் முகத்தை ஒரு நிமிஷம் நம்ம நினச்சி பார்க்கும்போது, ஏசப்பா வானம் உமது சிங்காசனம், பூமி உமது பாதப்படுகிறப்பா, உடைய பாதத்தில் வந்து நிற்கிறோம் ராஜா. அந்த வந்து நிற்கிற உடைய பிள்ளைகளை ஒரு நிமிஷம் எங்களை பாருப்பா, நம்ம பிரியப்படுத்த வந்திருக்கிறோம்ப்பா, உண்மை சந்தோஷப்படுத்த வந்திருக்கிறோன்னு நம்ம எல்லாரும் சேர்ந்து ஒரு நிமிஷம் இந்த நேரத்தில் அவருடைய பாதத்தில் வந்துப்போமா. இந்த நேரத்தில் அழகான இந்த ஊழியத்துக்காக எல்லாரும் சேர்ந்து ஜெபிப்போம். இந்த ஊழியத்தின் மூலமாக எத்தனையோ பேர் டிவி வழியாகவும் செல் வழியாகவும் வேண்டாத வசனங்கள் வேண்டாத காரியங்களை பார்த்து கொண்டிருக்கும்போது ஆண்டவரை நாமத்தை மைமைப்படுத்துகிற ஒரு ஹெவன் டிவி, ஆண்டவரை சொல்லிக் கொடுக்கிற ஒரு ஹெவன் டிவி, ஆண்டவருக்காக மக்களை ஆயத்தப்படுத்துகிற அந்த ஹெவன் டிவி ஊழியத்தை நம்ம எல்லாரும் ஆசீர்வதிக்க ஜெபிப்போமா. இந்த இடத்துல நடக்கிற ஊழியங்களை ஆண்டவர் ஆசீர்வதிக்க எல்லாரும் ஜெபிப்போமா. இந்த ஊழியத்துக்கு காரணமான மேத்யூ பிரதர் ஆண்டவர் இன்னும் மென்மேல் எடுத்து பிரயோஜனப்படுத்த நாம் ஜெபிப்போமா. இந்த கடைசி காலங்கள் வைக்கப்பட்டிருக்கிறோம்ல, நம்ம நினைக்கும் போது உலகத்தில் எங்கே பார்த்தாலும் போகிற அபாயம், ஆனால் நம்மளை பத்திரமாக பாதுகாத்து நம்மளை நடத்தி வருகிறாரு. அவரை நினைத்து பார்த்து ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோமா. நேரத்தில் எல்லாம் கண்களை முடியேசப்பா. இந்த மத்தியான வேலை எங்கள் வாழ்க்கையில் கூட்டி சேர்த்தீரே சுவாமி. எத்தனையோ பேர் இந்த நேரத்தை காண முடியாமல் பலவிதமான கஷ்டங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கும் போது எங்களுக்கு இந்த நல்ல நேரத்தையும் வாழ்க்கையில் தந்தீரே ராஜா. உமக்கு கொடாகுடி ஸ்தோத்திரம் 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 அப்பனே. நன்றியோடு துதிக்கிறோப்பா, நன்றியோடு துதிக்கிறோப்பா. இந்த ஊழியத்தை மென்மேலே நீர் ஆசீர்வதித்து கொண்டிருக்கிறபடி ஸ்தோத்திரம். அழகான கட்டடத்தை எங்களுக்கு தந்து சுவாமி, இந்த ஊழியத்தின் மூலம் அநேக மக்கள் போஷிக்கப்படத்தக்கதாக சுவாமி. அப்பா ஃபிசிக்கலாகவும் மென்டலாகவும் சோஷியல் லைஃப்பில் எல்லாத்துலேயும் அப்பா ஒரு பொருள் பூர்த்தி அடையத்தக்கதாக ஒரு நல்ல ஆர்கனைசேஷனை கர்த்தாவே நீ இந்த இடத்துல தந்திருக்கிறீரப்பா. உமக்கு கொடாகுடி ஸ்தோத்திரம் 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 அப்பனே. இது மென்மேலும் ஆசீர்வதிக்கப்பட்ட ஸ்தாபனம் அப்பனே நீர் மாற்றி அமைத்துக் கொண்டிருக்கிறபடியா ஸ்தோத்திரம் 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 அப்பனே. எங்களை அப்பா ஒரு ஜீவனுள்ள சாட்சியாக மாற்றும் அப்பனே. உமக்கு பிரியமான பிள்ளைகளாக மாற்றுவேன் ராஜா. எங்களை ஒப்படைக்கிறோம் ராஜா. அந்த மத்தியான வேளையில் எங்களை ஒப்படைக்கிறோம். இந்த மீதியான நேரம் முழுவதும் அப்பனே நல்ல காரியங்கள் எங்கள் குடும்பங்களில் நடக்கத்தக்கதாக, நல்ல காரியங்கள் நாங்கள் செய்யத்தக்கதாக எங்களை எடுத்து நீ பிரயோஜனப்படுத்தும் சுவாமி. ராஜாவின் கரத்தில் எங்களை ஒப்படைக்கிறோம் ராஜா. ராஜா உடைய பிரசன்னை எங்களை ஆட்கொள்ளட்டும் அப்பனே. பாவங்குற்றங்கள் எல்லாவற்றையும் மன்னி இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே ஜெபங்கேளும் பரமபிதாவே, ஆமீன். மத்தியான நேரத்தில் நம்ம எல்லாரும் சேர்ந்து ஆண்டவரை ஸ்துதித்து ஒரு அழகான பாடலை பாடுவோமா. வாசலண்டை வந்து நிற்கிற தகப்பன், ஆசையாய் தட்டுகிற ஏசப்பா நம்ம பக்கத்தில் வந்திருக்கிறாரு. எப்போது வந்து நிற்கிறார். மகளே
மகனே நீ என்னோடு பேச வேண்டும், நீ மகனே என்னோடு நீ போஜனம் பண்ணணும், மகனே நீ எப்போது என்னோடைய காரியங்களை நீ சிந்திக்கணும்னு ஆண்டவர் நம் பக்கத்திலே வந்து நிற்கிறார். வாசலண்டை நின்று ஆசையாய் தட்டும் நேசருக்கு உன் உள்ளம் திறவாயோ என்று பக்தன் பாடின பாடலை நாம் சேர்ந்து பாடுவோம்மா. வாசலண்டை நின்று ஆசையாய் தட்டும் நேசரிசுவுக்குன் உள்ளம் திறவாயோ, பாவி ஒரு போதும் தள்ளாத நீசர் வாவென்று உன்னை அழைக்கிறாரே. வாசலண்டை நின்று ஆசையாய் தட்டும் நீசரிசுவுக்குன் உள்ளம் திறவாயோ, ஆதரிப்பாரும் இல்லை என்று நீ ஆதரை மீதின் அலைந்திடுவாயே. காணாத ஆட்டை தேடி வந்து மீட்ப கண்டுன்னை மந்தையை சேர்த்திடுவா. வாசலண்டை நின்று ஆசையாய் தட்டும் நீசரிசுவுக்குன் உள்ளம் திறவாயோ. அற்ப வாழ்வை நித்திய வாழ்வு என்றெண்ணி தற்பரண்டயவை தள்ளிடலாமோ. நினையாத நேரம் மரணம் சந்தித்தார், நித்தியத்தை எங்கு நீ கழிப்பாய். வாசலண்டை நின்று ஆசையாய் தட்டும் நீசரிசுவுக்கு உள்ளம் திறவாயோ. ஆண்டவர் அழகாக பாடுகிறார், கேட்கிறார். வாசலண்டே வந்து நிற்கிறேன், ஆண்டவருக்காக நீ இருதயத்தை திறந்து கொடு. அநேக அற்ப வாழ்வை நித்திய வாழ்வு என்று ஓடிக்கொண்டிருக்கிற இந்த நேரத்தில் தர்ப்பனை தேடி தர்ப்பனுடைய பாரதத்தில் அமர்ந்திருக்கிற இந்த நேரத்தை ஒருபோதும் தள்ளாதே என்று அழகான பாடல் இந்த பக்தன் பாடுனது போல நம்ம எல்லாரும் சேர்ந்து ஆண்டவர் எப்போதும் துதிக்கிற பிள்ளைகளாக நாம் காணப்பட வேண்டும். இந்த நேரத்தில் கர்த்தரை பிரியப்படுத்துவது எப்படி என்று சில வார்த்தைகள் நாம் தியானிப்போமா. ஆண்டவர், என் தேவனே உமக்கு பிரியமானதை செய்ய விரும்புகிறேன். சங்கீதம் 40:8 ஆண்டவர் சொல்கிறார், ஆண்டவர் தேவனே உமக்கு பிரியமானது செய்ய விரும்புகிறேன் என்று தாவீது ராஜா சொன்னது போல எப்போது உமக்கு பிரியமானது, உமக்கு பிரியமான காரியங்களே. இந்த நேரத்தில் மத்தியான வேலை நீங்கள் வந்து இருக்கிறீங்க. இந்த சாயங்கால வேலையில் ராஜா உம்முடைய காரியத்தை செய்யத்தக்கதா எங்களை ஆயத்தப்படுத்தோப்பா. இந்த சாயங்காலத்தை எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் கூட ஆண்டவரை உண்மை பற்றி நான் சொல்லணும்ப்பா. நீர் பார்த்து கொண்டிருக்கிறீர்களாப்பா, என்னை மட்டும் நீர் ஆசீர்வதித்திருக்கிறீப்பா, எனக்கு சுகத்தை தந்தீரப்பா, எனக்கு பலத்தை தந்திருக்கிறீப்பா, எனக்கு வேண்டிய ஆகாரத்தை உண்ண உடுக்க எனக்கு வேண்டிய எல்லாவற்றையும் நீ தந்திருக்கிறியப்பா. அப்பா உண்மை நான் பிரியப்படுத்த விரும்புகிறேன் என்று எல்லாரும் மனதில் நாம் தீர்மானிக்கணும். இந்த நேரத்தில் ஆண்டு நம்மளுடைய ஹஸ்பண்ட்னா அவனுடைய ஒய்ஃபை பார்க்கும்போது அவனுக்கு நிறைய ஃப்ளவர்ஸ் வாங்கிட்டு வர்றது, அவனுக்கு சாரீஸ் வாங்கிட்டு வர்றது, அவனுக்கு நிறைய கிஃப்ட் வாங்கி கொடுக்கறது, அவனை அவளை வெளியே கூட்டிகிட்டு போகிறது போன்ற எல்லா காரியங்களையும் ஒரு ஃபேமிலியில் செய்கிறது எதுக்கானா மாறி மாறி செய்வாங்க. ஒய்ஃப்க்குனா ஒய்ஃப் ஹஸ்பண்டுக்கு செய்வாங்க. எதுக்குன்னா அவங்க மாறி பிரியப்படுத்துறதுக்கு. ஆனால் நம்ம ஆண்டவரை எப்படி பிரியப்படுத்துகிறோம்? ஆண்டவரே நான் உண்மை பிரியப்படுத்த விரும்புகிறேன் என்று தாவீது ராஜா சொன்னது போல் கர்த்தர் மேலுள்ள அன்பு தான் அந்த விருப்பத்தை கொண்டு வர்றது. ஒரு மனுஷனுக்கு மேலே அந்த சின்ன பிள்ளையை நம்ம பார்க்கும்போது, வீட்டில் பிறந்த பிள்ளையை பார்க்கும்போது அந்த பிள்ளைக்கு அந்த டாய் கொடுக்கலாமா, அந்த ட்ரெஸ் வாங்கலாமா, அந்த பிள்ளைக்கு வண்டி வாங்கலாமா, இப்படியெல்லாம் நினைக்கிறோம். ஆனால் நம்ம நேசிக்கிற நம்ம அப்பாவுக்கு நம்ம என்ன கொடுக்க விரும்புகிறோம்? ஒரு நிமிஷம் நம்ம யோசித்து பார்க்குறோம். ஆண்டவர் விரும்புகிறது என்னென்னா, நம் கர்த்தரை அவரை சந்தோஷப்படுத்த நாம் தீர்மானிக்கும் போது அவர் என்ன கேட்பார்னா, அவர் நம்ம என்ன சொல்வார்? நீ எனக்கு மிகவும் பிரியமானவன், நீ எனக்கு மிகவும் பிரியமானவள் என்று, என் பிரியமே நீ பூரண ரூபவதி என்று நம்மை அழைப்பார். அந்த இன்ப சத்தம் நம்மை ஆனந்தத்தால் நிரம்பி வழியச்சியும். எவ்வளோ அழகாக ஆண்டவர் நம்மளை கூப்பிட போகிறா தெரியுமா? நம்ம ஆண்டோடைய பிள்ளையாக இருக்கும்போது, ஆண்டவர் என்னுடைய பிள்ளை, நீ என்னுடைய பிள்ளை, நீ சந்தோஷமாக இருக்கணும், அதுக்கு நான் என்னெல்லாம் முடியுமா நான் உனக்கு செய்வேன் ஆண்டவர் நம்மோட பேசுவார். ஆண்டவர் எப்படி நம்ம வாசிக்கணும்னா, வேதத்தின் மேல் பிரியமாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான் ஆண்டவர் சொல்கிறார்ல. வேதத்தின் மேல் பிரியம் இருக்கணும். நமக்கு கிடைக்கிற நேரத்தில்
ஆண்டவருடைய வசனத்தை நம்ம வாசிக்கணும். டெய்லி நம்ம வாசிக்கும்போது ஆண்டவருக்கு மேலே அந்த பிரியம், அவர்கிட்ட வர அந்த லெட்டர் தான் பைபிள், அவர் நம்மோடு பேசுவது தான் பைபிள். அவரோடு பிரியமாக இருக்கணும்னா அவருடைய வேதத்தை வாசிக்கிறவர்களாக, கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாக இருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான்னு சொல்கிறார்ல. அது மாதிரி சபை கூடுதல் ஆண்டு விரும்புகிறார். அவர் விரும்புகிறது அவருடைய ஆலயத்தில் அவர் தங்கி வரும்போது, அவருடைய பிரசன்னத்துக்குள்ளே, அவருடைய சபைக்குள்ளே நாம் கூடி இருக்கும்போது ஆண்டவர் அதை விரும்புகிற தகப்பனாக இருக்கிறார். தேவனுடைய பிள்ளைகளோடு சேர்ந்து ஆவியோடு உண்மையோடு ஆராதிக்கிற அந்த ஆராதனையை ஆண்டவர் விரும்புகிற தகப்பனாக இருக்கிறார். அப்போ ஆண்டவருக்கு பிரியம், நம்ம எப்போது ஆண்டவரே உம்முடைய பிரியம் எங்கள் மேல் இருப்பதாக என்று நம்ம எப்போதும் கேட்கணும் ஆண்டவர்கிட்ட. ஆண்டவருக்கு பிரியமாக இருப்பது எப்படின்னா, ஆண்டவர் விசுவாச வாழ்க்கை. ஆண்டவர் விரும்புகிறது என்னென்ன? விசுவாசமான வாழ்க்கை. விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாக இருப்பது கூடாத காரியம். ஒரு மனுஷன் நான் என்னால் முடியும், அவங்களால முடியும், அங்கே போய் கேட்டால் குறி சொன்னனால முடியும், அந்த பாச ஜெபிச்சனால முடியும்னு சொல்கிறது எல்லாம் கிடையவே கிடையாது. ஒரே ஒரு விசுவாசம் யாருக்கு மேலே இருக்கணும்னா ஆண்டவருக்கு மேலே மட்டும் இருக்கணும். எப்படி ஆபிரகாம் அந்த ஈசாக்கு தனக்கு கொடுத்த அந்த வாக்குத்தத்தத்தின் பிள்ளையை எனக்கு தான் கேட்ட போது கூட அவருடைய ஒரே ஒரு விசுவாசம், ஒரே ஒரு நம்பிக்கை ஆண்டவர் மேலே இருந்தது. அந்த விசுவாச வாழ்க்கை விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாக இருப்பது கூடாத காரியம். ஆபிரகாம் ஒரு ஆபிரகாம் விசுவாசத்தின் தகப்பன் ஆண்டவர் அழைச்சார். ஏன்? ஆண்டவர் என்ன சொல்கிறார்? நான் உன் தேசத்தையும் உன் ஜனத்தையும் உன் வீட்டாரையும் விட்டுட்டு நீ நான் காண்பிக்கும் தேசத்துக்கு போன்னு சொல்ல சமயம் எங்கே போகிறோம், எதுக்கு போகிறோம், எங்கே போகிறோம் ஒன்றும் தெரியாமல் ஆண்டவர் சொன்ன அந்த விசுவாச வார்த்தையை நம்பி அவர் போனால கர்த்தர் அவையும் செய்து முடிப்பார் என்ற நம்பிக்கையோடு பண்ணனால ஆண்டவர் அவனை ஆசீர்வதித்தார். ஆண்டவர் சொல்கிறார் ஆபிரகாம்கிட்ட, நீ உன் கண்களை ஏறெடுத்து பார், எல்லா இடத்தையும் உனக்கு அங்கே எல்லா இடத்தையும் உனக்கு சொந்தமாக தருவேன், நீ கால் மிதிக்கும் தேசமாகிய பாலும் தேனும் ஓடுகிற கானானை உனக்கு தருவேன்னு கொடுக்குறாரு. எவ்வளோ அழகான வாக்குத்தத்தை அவர் கொடுக்குறாரு. ஆனால் கொடுத்த வாக்குத்தத்தை அவர் நம்பினால, அந்த விசுவாசத்தில் வல்லவனால அதை பிடித்து கொண்டார் நம்ம பார்க்குறோம். அடுத்தது ஆபிரகாமுக்கு 75 வயதான போது ஆபிரகாம் அனைத்து கூப்பிட்டு சொல்கிறாரு, வானத்து நட்சத்திரங்களை எண்ணிப்பார், மணலை எண்ணிப்பார், வானத்து நட்சத்திரங்களை எண்ணக்கூடுமானால் எண்ணு. எப்படி அழகாக சொல்கிறாரு. ஆனால் அந்த நேரத்தில் 75 வயசில் கூட அவருக்கு பிள்ளைகள் இல்லாத அந்த நேரத்தில் கூட ஆண்டோடைய ஒரே வார்த்தையை நம்பி போனனால ஆண்டவர் அவருக்கு ஒரு பிள்ளையை கொடுத்தார். இன்னும் பிள்ளைகளை ஆண்டவர் கொடுத்தாருன்னா ஆண்டவர் எவ்வளோ விரும்புகிறது என்னென்னா அவர் மேல் தேவனை சார்ந்து இருப்பதான் விசுவாசம். அந்த தாவீது அந்த கோலியாத்துக்கு முன்னு போய் நிற்கும்போது அவன் கையில் இருந்து வெறும் 2 கல், அவன் கையில் வேற எதுவுமே கிடையாது. நான் ஆயுதத்தையும் அவன் நம்பி போகல, எந்த மனுஷனையும் நம்பி போகல, சரீரத்தில் எந்த கவசத்தையும் அவன் அணிஞ்சு போகல, ஒரு ஈட்டியும் இல்லை, ஒன்றும் இல்லை. அவன் வச்சிருந்த ஒரே ஒரு நம்பிக்கை, ஏசப்பா அப்பா, என்னுடைய தேவன் என்னோட கூட இருக்கிறார் என்ற அந்த விசுவாசத்தோடு அவன் புறப்பட்டு போனனால ஆண்டவர் என்ன செய்தார்? அவனை அந்த பெரிய கோலியாத்தை வெல்லதுக்கு கூட ஆண்டவர் கிருபை செய்தார்னா ஆண்டவர் விசுவாசத்தை காண்கிற தகப்பனாக இருக்கிறார். அன்னைக்கு கூட ஆண்டவர் கூட தன்னுடைய லாசரு உயிரோடு எழுப்புறமே ஆண்டவர் நினைச்சு, பிதாவே நீர் எனக்கு செவி கொடுத்தபடியால் உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன், நீர் எப்பொழுதும் எனக்கு செவி கொடுக்கிறீர் என்று நான் அறிந்திருக்கிறேன் என்று ஆண்டவர் சொல்கிறார்னா, ஏசப்பா இந்த உலகத்துக்கு வந்தபோது தன்னுடைய தேவனை பார்த்து சொல்கிறார், நீர் எனக்கு செவி கொடுத்தபடியால் ஸ்தோத்திரிக்கிறேன். ஆண்டவரோடு அந்த ஐக்கியத்தை பிதாவும் மகனும் வைத்திருந்தனால ஆண்டவர்கிட்ட சொல்கிறார். அது போல் நம்ம கேட்கணும்னு ஆண்டவர் நமக்கு ஒரு எக்ஸாம்பிளை சொல்லி போகிறாரு. ஆண்டவர் அவரை பிரியப்படுத்த விரும்ப வேண்டுமானால் விசுவாசத்தினால மட்டும் அவரை நாம் பிரியப்படுத்த முடியும். விசுவாசிக்கிறவன் பதறான்னு ஆண்டவர் சொல்கிறார். விசுவாசிக்கிறவங்க நம்ம பதற மாட்டோம். என்ன கஷ்டங்கள் இந்த உலகத்தில் வந்தாலும், எத்தனை பொல்லாத நமக்கு சீறி பாயிற வெள்ளத்தை போல் நமக்கு முன்பாக வந்தாலும் விசுவாசிக்கிறவன் பதறான். அநேக காரியங்களை நான் சொல்ல முடியும், ஆனால் இப்போ நேரம் இல்லாத நான் சொல்லலை. அநேக காரியங்களின் வாழ்க்கையில் எத்தனையோ காரியங்கள் சீறி பாயிற வெள்ளம் போல நமக்கு எதிரி நம்ம முன்பாக வந்தாலும் ஏசப்பா நம்மோடு கூட இருக்கும்போது அவர் நமக்காக ஜெயக்கொடி ஏற்ற வல்லமை உள்ள தகப்பனாக இருக்கிறார். அடுத்த கர்த்தருக்கு கீழ்ப்படுகிறது அவருக்கு பிரியமான காரியம். சாமுவேல் கர்த்தருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படுவதை பார்க்கிலும் சர்வாங்க தகனங்களும் பலிகளும் கர்த்தருக்கு பிரியமாக இருக்குமோண்டு 1 சாமுவேல் 15:22 நான் வாசிக்கிறோம். சாமுவேல் கேட்குற ஆண்டவர்கிட்ட சொல்கிறான், ஆண்டவரே உமக்கு சத்தத்துக்கு நான் கீழ்ப்படுவதை பார்க்க சர்வாங்க தகனங்களும் பலிகளும் உமக்கு பிரியமாக இருக்குமோ? இருக்கவே இருக்காது. ஏசப்பா உம்முடைய சத்தத்துக்கு கீழ்ப்படுகிறது மட்டும்தான் நீ விரும்புகிற தகப்பனாக இருக்கிறீன்னு ஆண்டவர். பலியை நீ விரும்புகிறதில்லை, விரும்பினால் செலுத்துவேன், தகன பலியும் உமக்கு பிரியமானதல்ல. ஆண்டவர் விரும்புகிறது என்னென்னா பலியிட பார்க்குற அவர் என்ன விரும்புகிறார்? நீதியும் நியாயம் செய்வதே கர்த்தருக்கு பிரியம். பலியிடுவதை பார்க்கலும் நீதியும் நியாயம் செய்வதே கர்த்தருக்கு பிரியமாக இருக்குன்னு ஆண்டவர் சொல்கிறார். கர்த்தர் சவுலிடத்தை சொல்கிறாரு,
நீ அமலேக்கியரோடு யுத்தம் பண்ணு. ஆனால் யுத்தம் பண்ணி அவங்கள மடங்கடித்து அந்த ஜனங்களில் இருக்கிற ஆடு மாடுகளை ஒன்று நீ எடுத்து அழித்து போடுன்னு சொல்கிறார். அவன் ஒருவேளை கஷ்டமாக தான் இருக்கலாம், ஆனால் ஆண்டவர் சொன்னதை அவன் கீழ்ப்படியலை. அவர் ஆடுலேயே மாடுகளில் எல்லாத்துலேயும் முதற் பேரானது, ரெண்டாம் பேரானது எல்லாத்தையும் அவர் எடுத்து வச்சுக்கிறாருனால ஆண்டவர் அதை பிரியப்படவே இல்லை. ஆண்டவர் உடனே என்ன சொல்கிறாருன்னா, ஆண்டவர் என்ன உடனே சவுல் அவனுக்கு ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாதபடியா நீ கர்த்தருடைய சொல்லை கேளாமல் கொள்ளையின் மேல் பறந்து கர்த்தருடைய பார்வைக்கு பொல்லாம்பானதை செய்தது என்ன? கர்த்தருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படுகிறதை பார்க்கிலும் சர்வாங்க தகனங்களும் பலிகளும் கர்த்தருக்கு பிரியமாயிருக்குமோ? பலியை பார்க்கிலும் கீழ்ப்படுதலும் ஆட்டுக்கடாக்களின் நினத்தை பார்க்கலும் செவி கொடுத்தலும் உத்தமம் என்றார். 1 சாமுவேல் 15:19-22 பார்க்கும்போது அதனால சவுலின் சிங்காசனம் முற்றிலுமாக அவனை விட்டு போயிட்டு நம்ம பார்க்கலாம். ஆண்டவர் விரும்புகிறது அவர் சொன்ன கட்டளைக்கு நாம் கீழ்ப்படியணும், அவருடைய வார்த்தைக்கு நாம் கீழ்ப்படியணும். அவர் சொன்ன எந்த வார்த்தையானாலும் அவருடைய வார்த்தைகளை இரவும் பகலும் நாம் தியானிக்கும் போது, அவருடைய வார்த்தைகளை பற்றி நாம் தியானிக்கும் போது ஆண்டோடைய வார்த்தைகளுக்கு நம்ம கீழ்ப்படிய வல்லமை உள்ள கேரக்டர் நம் வாழ்க்கையில் ஆண்டவர் நமக்கு தர வல்லமையுள்ள தகப்பனாக இருக்கிறார். யோனா ஆண்டவர் வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் இந்த தர்ஷீஷுக்கு கப்பல் ஏறினதால அவனுக்கு என்ன செய்ய எல்லா பாடுகளும் அவன் அனுபவிக்க வேண்டியதாயிற்று. நம்ம கேட்டுக்கொண்டிருக்கிற பிள்ளைகளை ஆண்டோடைய வார்த்தைக்கு நம்ம கீழ்ப்படியணும். ஆண்டவருக்கு பெரிய பாஸ்டர்ஸ், ஆண்டவரால் அபிஷேகம் பண்ணப்பட்டவங்க, அந்த பாஸ்டர்ஸ் சொல்கிற வார்த்தைகள் நம்ம வாழ்க்கைக்கு பிரயோஜனமான வார்த்தைகள் அவங்க சொல்லுவாங்க. அதுக்கு நாம் கீழ்ப்படியும் போது ஆண்டவர் அதை ரொம்ப மிகவும் பிரியப்படுகிற தகப்பனாக இருக்கிறார். ஆண்டவர் வார்த்தை பைபிள் மூலமாக ஆண்டவர் மூடு பேசுவார், தீர்க்கதரிசிகள் மூலமாக பேசுவார், பாடல்கள் மூலமாக ஆண்டவர் பேசுவார். அந்த வார்த்தைக்கு நம்ம கீழ்ப்படிய பழகணும். ஆண்டவர் நம்மை வழி நடத்த வல்லமை உள்ளவராக இருக்கிறார். நறுங்குண்டதுமான இருதயத்தை ஆண்டவர் விரும்புகிறார். தேவனுக்கு கேட்கும் பலிகள் நொறுங்குண்ட ஆவிதான். தேவனே, நொறுங்குண்டதும் நறுங்குண்டதுமான இருதயத்தை நீர் புறக்கணி. சங்கீதம் 51:17. ஆண்டவர் என்ன சொல்கிறாருன்னா, நொறுங்குண்ட இருதயத்தை ஆண்டவர் ஒரு நாளும் புறக்கணிக்கவே மாட்டார். ஒரு மனுஷன் 4 மணி நேரம் வீணான வார்த்தைகளால் அலப்புவதை பார்க்கலாம். 1/2 மணி நேரம் ஆண்டவரோடு கண்ணீரோடு ஜெபிக்கும் போது அந்த ஜெபம் வல்லமையான ஜெபமாக மாறும். என் வாழ்க்கையில் எத்தனையோ நாட்கள் என் கண்ணீர்னால் என் பிள்ளை நான் நினச்சது உண்டு. தூங்காத எத்தனையோ இரவுகள் உண்டு. நான் ஜெபிப்பேன், ஆண்டவரே உமக்கு முடியும், என் வாழ்க்கையில் நடக்கிற ஒவ்வொரு காரியத்தையும் மாற்றி தலைகீழாக மாற்ற உமக்கு முடியோட ஆண்டவரோட ஜெபித்தனால நொறுங்குண்ட இருதயத்தை ஆண்டவர் பார்க்குற தகப்பனாக இருக்கிறார். நறுங்குண்ட இருதயத்தை ஆண்டவர் புறக்கணியார்னு சொன்ன வசனத்தின்படி ஆண்டவர் பெரிய விடுதலை என் வாழ்க்கையில் கட்டளையிட்டா. கேட்ட எல்லா காரியங்களையும் ஒவ்வொரு நாளும் அதிசயமாக ஆச்சரியமாக நடத்தி தருவார். இந்த கண்ணீரின் தெய்வத்தை ஆண்டவர் கேட்க வல்லமை உள்ள தகப்பன். நம்ம எப்போது தியானத்தோடு ஆண்டோடைய பாதத்தில் அமர்ந்திருக்கும் போது ஆண்டவர் நமக்காக எல்லாவற்றையும் செய்ய வல்லமுள்ள தகப்பனாக இருக்கிறார். ஆண்டவருக்காக நம்ம எப்போது எழும்புவோமா நொறுங்குண்ட இருதயத்தோடு, நறுங்குண்ட இருதயத்தோடு, பரிசேனை போல் அல்லாதபடி ஆயக்காரனை போல் ஆண்டவர்கிட்ட எப்படி கேட்கணும், ஆண்டவரே என் கண்களை கூட உம்முடைய வானத்துக்கு ஏறெடுக்க துணியாமல் அவன் சொல்கிறான், ஆண்டவரே என்னுடைய மார்பில் அடித்து கொண்டு பாவியா என் மேல் கிருபையாயிரும் என்று கேட்குறான்ல. அந்த பாவியா என் மேல் கிருபையாயிரும் என்று ஆண்டவரை நோக்கி நாம் கேட்கணும். நம்முடைய பாவங்களை அவடத்தில் அறிக்கையிட்டு நாம் கேட்கும்போது ஆண்டவர் எந்த பாவத்தையும் மன்னிக்க வல்லமையுள்ள தகப்பனாக இருக்கிறார். இந்த நேரத்தில் உற்சாகம் அடுத்தபடியாக ஆண்டவர் பிரியமாக இருப்பது, உற்சாகமாய் கொடுக்கிற இடத்தில் தேவன் பிரியமாக இருக்கிறார். அவனவன் விசனமாயும் அல்ல கட்டாயமாயல்ல, தன் மனதில் நியமித்தபடியே கொடுக்க கடவன். உற்சாகமாய் கொடுக்கிற இடத்தில் தேவன் பிரியமாக இருக்கிறார். 2 கொரிந்தியர் 9:7. ஆண்டவர் விரும்புகிறது உற்சாகமாய் ஆண்டவருடைய காரியங்களுக்காக நாம் கொடுக்கணும். நமக்காக என்று சேர்த்து வைக்காதபடி இங்கே புழு பூச்சி எல்லாம் அரித்து போடும் என்று வசனங்கள் வாசிக்கிறோம் அல்லவா? இங்கே இல்லை, ஆண்டுடைய ராஜ்ய மகிமைக்காக அநேக மக்களை ஆண்டவத்தில் கொண்டு வருவதற்காக, நம்முடைய ஊழியங்களை தாங்குவதற்காக, அநேக ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்துவதற்காக, அநேக ஊழியர்களை தாங்குவதற்காக எப்படியெல்லாம் முடிந்த அளவு விசனமாயும் இல்லை கட்டாயமாயும் அல்ல, அவனுடைய மனதில் நியமித்தபடியே கொடுக்க கடவுள் என்று சொன்ன பல உற்சாகமாக கொடுத்திடத்தில் தேவன் பிரியமாக இருக்கிறார். தேவன் கொடுத்த அளவின்படியே ஒழுங்கமாக கிரகமாக நாம் கொடுக்கணும். ஆண்டவர் விரும்புகிறாங்க. எப்பவும் ஆண்டவர் சரிந்து விழுகிறப்போ அப்போது நான் வானத்தின் பலகணிகளை திறந்து உன்னை ஆசீர்வதிக்காமல் இருப்பேனோ என்று காக்கிறார்னா ஆண்டவர் பார்த்து கொண்டே இருக்கிறார். அநேக மக்கள் ஆண்டவரத்தில் நன்மை பெற்று நாம் ஆண்டவருக்கு எதை செய்கிறோம்? ஆண்டவருக்கு பிரியமானபடி நாம் என்ன செய்கிறோம்? ஆண்டவருடைய ஊழியங்களை நாம் தாங்குகிறோமா? ஆண்டோடைய ஊழியக்காரங்களை நாம் தாங்குகிறோமா? ஆண்டோடைய ஊழியக்காரர்களை நாம் தாங்கும்போது ஆண்டோடைய நாமம் மகிமைப்படும். ஆண்டவர் சந்தோஷப்படுகிறவராக இருக்க, ஆண்டவர் பிரியப்படுகிறார். இந்த நேரத்தில் நாம் சொல்லப்படுறோன்னா அடுத்தது ஆண்டவர் விரும்புகிற இன்னொரு காரியம், துன்மார்க்க ரட்சிக்கப்படுவதை கூட ஆண்டவர் விரும்புகிறார்.
துன்மார்க்கன் சாகிறது எனக்கு எவ்வளவேனும் பிரியமோ, அவன் தன் வழிகளை விட்டு திரும்பி பிழைப்பது அல்லவோ எனக்கு பிரியம் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்கிறார். எசேக்கியேல் 18:23. இந்த உலகத்திலே ஆண்டவர் வந்ததே பாவிகள் மனம் திரும்ப. நம்ம நினைப்போம் அவங்கெல்லாம் துன்மார்க்கர், அவங்கெல்லாம் பாவிகள், அவங்களெல்லாம் நம்ம கண்டுவிடக்கூடாது, அவங்களெல்லாம் கோயிலுக்கு கூட்டிகிட்டு வரக்கூடாதுன்னு நினைக்கிறோம். இல்லை, ஆண்டவர் விரும்புகிறது யாருமே ரட்சிக்கப்படக்கூடாதுன்னு அவர் விரும்பலை. யார் எப்படிப்பட்ட பாவத்தில் இருந்தாலும் அவங்கள ரட்சிப்புக்குள்ளே கொண்டு வரணும்னு தான் ஆண்டவர் விரும்புகிறாரு. துன்மார்க்கன் சாவது எனக்கு எவ்வளோ வேணும் பிரியமோ என்று ஆண்டவர் கேட்குறார். நம்மோடு எத்தனை பேர் ட்ராவல் பண்ணுறோம், எத்தனை பேர் இந்த உலக வாழ்க்கையில், நமக்கு ஃபேமிலி லைஃப்பில், நம்ம ஒர்க் பண்ணுற இடத்துல எத்தனையோ பேரோடு நம்ம ட்ராவல் பண்ணுறோம். ஆனால் நம்ம எத்தனை பேர் ஆண்டவருக்கு வழியாக நம்ம நடத்துகிறோம்? ஒன்றுமே இல்லை. இங்கே சொல்லப்பட்டிருக்கு அவங்க பரிசுத்தவான்களின் மரணம் கர்த்தருடைய பார்வைக்கு அருமையானன்னு சொல்கிறாங்க. ஆனால் இங்கே சொல்லப்பட்டிருக்க மரணம் ஆத்தும மரணம். இங்கே பட்டிருக்க மரணம் துன்மார்க்குடைய மரணம் அந்த ஒன்றுமே இல்லாத ஒரு மரணமாக போயிடுது. ஆனால் ஆண்டவர் செய்கிறார் விரும்புகிறது என்னென்னா அவங்கள அந்த நித்திய ராஜ்யத்துக்கு போகணும். அவங்க அந்த நித்திய ராஜ்யத்துக்கு போகத்தக்கதாக அவங்கள ஆயத்தப்படுத்தத்தக்கதாக நம்ம எல்லாரும் ஆண்டவர்கிட்ட நம்ம ஒப்பு கொடுப்போமா? ஆண்டவரே, நம்ம என்னெல்லாம் எங்களால் முடிஞ்ச அளவு சுவாமி எந்த வழியிலும் அவர்கள் அந்த அக்னியும் கந்தமும் எரிகிற அந்த கடலை நோக்கி, அந்த 2ஆம் மரணமாகி அக்னியும் கந்தமும் எரிகிற கடலை நோக்கி செல்லாதபடி அவர்களை அப்பாவின் ராஜ்யத்துக்கு பாத்திரவான்களாக மாற்றத்தக்கதாக அப்பா எங்களை எடுத்து பிரயோஜனப்படுத்துவோன்னு கேட்போமா? ஆண்டவர் விரும்புகிறது முக்கியமான ஒரு காரியம். ஆண்டவர் விரும்புவது அடுத்து உண்மையாய் நடப்பது. பொய் உதடுகள் கர்த்தருக்கு அருவருப்பானவைகள். உண்மையாய் நடக்கிறவர்களோ அவருக்கு பிரியம். ஆண்டவர் விரும்புகிறாரு. கோடை காலத்தில் உறைந்த மலையின் குளிர்ச்சி எப்படி இருக்கிறதோ அப்படியே உண்மையான ஸ்தானாதிபதியும் தன்னை அனுப்பினவனுக்கு இருப்பான். அவன் தன் எஜமானுடைய ஆத்துமாவை குளிர பண்ணுவான். நீதிமொழிகள் 25:13 வாசிக்கிறோம். ஆண்டவர் எப்படி உண்மையாய் நடக்கிறவர்களே அவர் விரும்புகிற தகப்பனாக இருக்கிறார். நீ கொஞ்சத்தில் நீ உண்மையாக இருந்து பாரு, உன்னை அநேகத்தில் உன்னை அதிகாரியாக வைப்பேன் என்று ஆண்டவர் சொல்கிறார். கொஞ்சத்தில் நம்ம உண்மையாக இருந்தோன்னா ஆண்டவர் அநேகத்தின் மேலே நம்ம அதிகாரியை வைக்க வல்லமையுள்ள தகப்பனாக இருக்கிறார். இந்த நேரத்தில் ஆண்டவர் விரும்புவது அடுத்து ஜனங்களை ஆசீர்வதிப்பது. நம்ம ஒரு நாள் சபிக்கக்கூடாதுன்னு ஆண்டவர் சொல்கிறார். நம்ம சத்துருக்களை சிநேகிக்க சொல்கிறாரு. உங்களை சபிக்கிறவர்களை ஆசீர்வதிக்க சொல்கிறாரு. உங்களை பயக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்கள் என்று சொல்கிறார். உங்களை நிந்திக்கிறவர்களுக்காக, உங்களை துன்பப்படுத்துகிறவர்களுக்காக ஜெபியுங்கள்னு சொல்கிறாரு. இப்படி செய்வதனால் நீங்கள் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவுக்கு புத்திரராயிருப்பீர்கள். இவ்வளோ அழகான வசனம் ஆண்டவர் சொல்லித்தர்றார் நமக்கு. மத்தேயு 5:44-45 ஆண்டவர் சொல்லித்தர்றார். உங்கள் சத்துருக்களை நம்ம சிநேகிக்கணும், நம்ம பயக்கிறவர்களுக்காக நம்ம ஜெபிக்கணும், நம்ம துன்பப்படுத்துனவர்களுக்காக நம்ம என்ன செய்யணும்? ஜெபிக்கணும். அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை தான் ஆண்டவர் விரும்புகிறார். ஆண்டவர் கூட ஜனங்களை ஆசீர்வதிப்பதை தான் விரும்புகிறார். இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியமான காரியம். பழைய ஏற்பாட்டில் தீர்க்கதரிசியாக இருந்த பிள்ளையம் என்ன சொல்கிறாரு? தேவ ஜனமாய் இஸ்ரவேலை அழிக்கணும்னு கூலி வாங்கியிருந்தான். அப்போ ஆண்டவர் அவனை ஒவ்வொருத்தரையும் சபிக்க அவன் முன் வந்த போது ஆண்டவர் என்ன அதுக்கு இடம் கொடுக்கவே இல்லை. குறுக்க ஒரு கழுதையின் மூலமாக பேசுகிறாரு. தேவதூதனை அனுப்பி காண செய்து இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே எனக்கு பிரியம் என்று சொல்கிறார். ஆண்டவர் ஒரு நாள் சபிக்கிற தேவனே இல்லை, ஆண்டவர் ஒரு நாள் அழிக்கிற தேவனே இல்லை. ஆனால் ஆண்டவரை எப்போது நம்ம ஆசீர்வதிக்க வேண்டும்னு ஆண்டவர் விரும்புகிறார். நம்மளை பார்க்கிறவர்களை நம்ம ஆசீர்வதிக்கிற ஒரு குணத்தை நம்ம டெவலப் பண்ணணும். நம்ம ஆண்டவர் ஆசீர்வாதமான வார்த்தைகளை நம்ம வாயில் இருக்கணும். ஒரு நாள் சாபமான வார்த்தைகள் நம்ம வாழ்க்கையில் இருக்கவே கூடாது. ஆண்டவர் விரும்புகிற ஆசீர்வாதமான வார்த்தைகள் நம்ம வாழ்க்கையில் இருக்கும்போது ஆபிரகாம் எப்படி தன்னுடைய மகனை ஆசீர்வதித்தார், மோசே எப்படி இஸ்ரவேல் ஜனங்களை ஆசீர்வதித்தார், எப்படி அதுபோல் பாஸ்டர்ஸ் நம்மளை ஆசீர்வதிக்கும் போது எப்படி ஆசீர்வதிக்காங்க? கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து காக்க கடவர். அவர் நம்முடைய முகத்தை உங்கள் மேல் பிரகாசிக்க பண்ணி கிருபையாக இருக்க கடவர் என்று சொல்லி ஆசீர்வதிக்கிறாங்கல்ல. அது பிரியமான காரியம் ஆண்டவருக்கு. இதை நம்ம நாளில் ஆண்டவருக்கு பிரியமாக இருப்பது என்னது என்பதை நம்ம கேட்டுக்கொண்டே இருக்கும்போது ஆண்டவருக்கு பிரியமாக இருக்கிற பிள்ளையாக, ஆண்டவருக்கு பிரியமான வார்த்தைகளை பேசுகிற பிள்ளையாக, ஆண்டவருக்கு பிரியமான விசுவாச வாழ்க்கையை நம்ம வாழ்கிறவர்களாக, ஆண்டவருக்கு கீழ்ப்படுகிற பிள்ளைகளாக, நொறுங்குண்டம் நறுங்குண்டமான அந்த வாழ்க்கையை நம்ம வாழ்கிற ஆண்டவருக்காக எல்லாவற்றையும் அற்பவும் குப்பையுமாக எண்ணி அப்பனே உமக்காக நாங்கள் வாழுவோம் சுவாமியின் ஒரு எடுக்கிற ஒரு நல்ல வாழ்க்கை வாழ்ந்து உற்சாகமாய் கொடுத்து துன்மார்க்க ரட்சிக்கப்படுவதற்காக நம்மளால் முயன்ற அளவு அவளோடு அன்பை சொல்லுகிறவர்களாக உண்மையாய் நடந்து ஜனங்களை ஆசீர்வதித்து ஆண்டவருக்கு மகிமையாக அநேக மக்களை அவருடைய பரலோக ராஜ்யத்துக்கு கொண்டு வரத்தக்கதாக இந்த முதல் வருஷத்திலே, இந்த முதல் ஜனவரி மாதத்திலே, இந்த முதல் மாதத்தின் கடைசி நாட்களில் நம்ம ஆண்டவரோடு பொருத்தனை பண்ணிக்கொள்வோமா? இயேசப்பா, உமக்கு பிரியமாக எங்களை எடுத்து பிரயோஜனப்படுத்து சுவாமி. அப்பா, அந்த யோவான் உமக்கு பிரியமானவன் என்று சொன்னது போல, அதுபோல் அவருடைய அப்போஸ்தலர்கள் எல்லாம் அவருக்கு பிரியமான பிள்ளைகள்.
அவருக்கு கீழ்ப்படிந்த பிள்ளைகளைப் போல எங்களை ஒரு சீஷனாக ஒரு சீஷியாக மாற்றும் கர்த்தாவே. எங்கள் வாழ்க்கை மூலம் நீர் மகிமைப்படணும் கர்த்தாவே என்று ஒவ்வொரு நிமிஷம் கண்களை மூடி அந்த முதல் மாதத்திலே இயேசப்பா உம்முடைய பாதத்தில் வந்து நிற்கிறோம் ராஜா. உமக்கு பிரியமான ஒரு சீஷனாக, உமக்கு பிரியமான ஒரு சீஷியாக சுவாமி, உம்மை பிரியப்படுத்துகிற பிள்ளைகளா எங்களை மாற்றும் கர்த்தாவே. குடும்பத்திலே தகப்பன் தன் பிள்ளைகளை பிரியப்படுத்துவது போல கணவன் தன் மனைவி தன் கணவனை பிரியப்படுத்துவதை விட இயேசப்பா நீங்கள் வாழ்க்கையில் செய்திருக்கிற நன்மைகளை நினைத்து பார்க்கும்போது நாங்கள் எப்படிப்பா உமக்கு நன்றி சொல்ல, எப்படியப்பா உம்மை பிரியப்படுத்த சுவாமி. எப்போது உமது கரத்தை பிடித்து கொண்டு நடக்கிற பிள்ளைகளாக சுவாமி, அந்த விசுவாசம் எனும் கீடத்தை எடுத்துக்கொண்டு விசுவாசம் எங்கள் அப்பா எங்களுக்கு சொல்லியிருக்க வார்த்தையை நாங்கள் கீழ்ப்படிவோம் என்ற வார்த்தையோடு அந்த வாழ்க்கையை நாங்கள் இணைத்து கொள்கிறவர்களாக சுவாமி. அப்பா நாங்கள் வெறும் தகன பலியை போடுகிறவர்களாக அல்ல சுவாமி. அப்பா நொறுங்குண்ட இதயத்தோடு அப்பா அவன் பாதப்படியில் வருகிற பிள்ளைகளாக சுவாமி. அப்பா அவன் ஊழியத்தை தாங்குகிற பிள்ளைகளாக கர்த்தாவே ஒரு புதிய வாழ்க்கை எங்கள் வாழ்க்கையில் வாழத்தக்கதாக சுவாமி. அப்பாவுக்கு பிரியமானபடி நாங்கள் நடக்கத்தக்கதாக எங்களை எடுத்து பிரயோஜனப்படுத்தும் கர்த்தாவே. எங்கள் வாயில் எந்த தூஷண வார்த்தைகள் வரக்கூடாது கர்த்தாவே. எங்களை காண்கிறோம் உண்மை காணணும் கர்த்தாவே. எங்களை காண்கிறோம் உண்மை காணணும் கர்த்தாவே. எங்கள் வாழ்க்கையில் எங்கள் ஒளி பிரகாசிக்கிற ஒளியாக இருக்கணும் சுவாமி கர்த்தாவே. அப்படிப்பட்ட ஒரு இதை எங்களுக்கு தாரும் ராஜா. இந்த ஊழியம் இன்னும் மென்மேலும் ஆசீர்வதிக்கப்பட்ட ஊழியமாக சுவாமி. இந்த ஊழியத்தை இந்த ஜெபத்திலே கலந்து கொள்கிற ஒவ்வொரு பேரும் நாங்கள் ஒன்றாக சேர்ந்து ஜெபிக்கிறோம் அப்பா. 2 3 பேர் நாமத்தினாலே இதை கேட்டாலும் தருவேன் என்று சொன்னீரப்பா. அப்பா இந்த கடைசி காலங்களில் வைக்கப்பட்டிருக்கிறோம் ராஜா. உலகத்தின் முடிவின் காலங்களே நாங்கள் வைக்கப்பட்டிருக்கிறோம் அப்பா. அவனுடைய வருகை சமீபமான நாட்கள் அப்பனே ராஜா. உடைய சமூகத்துக்கு அநேக மக்களை கொண்டு வரத்தக்கதாக எங்களை ஆயத்தப்படுத்தும் சுவாமி. அந்த 2ஆம் மரணமாகி அந்த கந்தகமும் அக்னியும் எரிகிற அந்த இடத்துல அநேக மக்கள் செல்லாதபடி கர்த்தாவே. அநேக மக்கள் அப்பா இன்னும் வாசல் அண்டை நின்று தட்டுகிற தப்பனுக்காக நாங்கள் அநேக மக்களை ஆதாயப்படுத்தத்தக்கதாக சுவாமி. எங்களுக்கு கொடுத்த நாட்களை எங்களுக்கு பிரயோஜனப்படுத்த தேவனே நீ கிருபை செய்யும் சுவாமி. எங்களை தாழ்த்துகிறோம்ப்பா, நீ தாழ்த்துகிறோம். நீர் மகிமைப்படணும் அப்பா, நீர் மகிமைப்படணும் சுவாமி. எங்களில் ஒன்று இல்லைப்பா, நாங்கள் தூசிகளப்பா, நாங்கள் புழுக்கள் சுவாமி. கர்த்தாவே நீர் எங்களை பிரகாசிக்கணும்ப்பா, நீர் எங்களை பிரகாசிக்கணும்ப்பா. எங்களை காண்கிற உண்மை மகிமை காணணும் அப்பா, உண்மை காணணும் சுவாமி. ஒவ்வொரு நாளும் உங்களுடைய வசனங்களை நாங்கள் தியானிக்கும் போது கர்த்தாவே நாங்கள் அப்பா எங்களில் இருக்கிற குறைகளை நாங்கள் அறிந்து கொள்வோம்ப்பா. உமக்காக வாழுவோம் சுவாமி. அப்பா இந்த மாதம் எங்களுக்கு ஆசீர்வாதத்தின் மாதமாக நீ மாற்றி தந்தீரப்பா. இன்னும் இருக்கிற நாட்கள் சுவாமி உம்மை சுமந்து செல்கிற கழுதை குட்டியாக எங்களை எடுத்து நீ பிரயோஜனப்படுத்தும் கர்த்தாவே. எங்களை உமது கருத்தில் ஒப்படைக்கிறோம். அந்த ஊழியத்தை மென்மேல் ஆசீர்வதித்துக் கொண்டிருக்கிறபடியா ஸ்தோத்திரம். குன்னில் போட்ட விளக்கை போல இன்னும் அநேக மக்கள் ஓடி வருகிற இடமாக ஒரு அடைக்கல பட்டணமாக கர்த்தாவே நீர் மாற்றி அமைக்க போறதுக்காக ஸ்தோத்திரம். அப்பா அடிகளை மறைத்து கொண்டும் நீ பேசினபடியா ஸ்தோத்திரம் ராஜா. ராஜாவின் கரத்தில் ஒப்படைக்கிறோம் ராஜா. பாங்குற்றங்கள் எல்லாவற்றையும் மன்னி இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே ஜெபங்களும் பரமபிதாவே. ஆமேன் ஆமேன் ஆமேன். துவைக்கவும் என்று நான் இருந்தேன், ஜெபிக்கவும் கொடுக்கவும் என்று தான் உணர்ந்தேன். சமைக்கவும் துவைக்கவும் என்று நான் இருந்தேன், ஜெபிக்கவும் கொடுக்கவும் என்று தான் உணர்ந்தேன்.